ஹாய் வணக்கம், வெல்கம் டு உதயா அனில் விலாக்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு பிரியாணி பண்ணலாமா? அதை பண்ணுறதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் 1/2 கப் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனீஸும் போட்டு தாளித்து கூடவே 2 பே லீஃபை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 6 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கை நிறைய புதினா இலை சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கூடவே 1/4 கப் தயிரும் சேர்த்து வதக்கிட்டு நாம வேக வச்சு வச்சிருக்க கொண்டக்கடலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளியை நீள்வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 2 பரட்டிட்டு பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2.5 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்புன்ற அளவில் 2.5 கப்புக்கு நான் ஒரு 3.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியையும் இது கூட மெஷர் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கிளறி விட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சீரக சம்பா ரைஸை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட இப்போ வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மெதுவாக கிளறிக்கலாம். இது கூட ஒரு கை நிறைய மல்லி இலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். கூடவே பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்து கிளறி இது திரும்ப இன்னொரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கிளறிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டை பார்த்துக்கங்க. ஒரு கல் உப்பு கூட இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி கம்மியாக இருந்ததுன்னா திரும்ப சேர்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால நான் கொஞ்சம் உப்பு திரும்ப சேர்த்து கிளறிக்கிறேன். இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே மட்டமாக வெந்து வந்திருக்கு. இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி தான் ஒரு தோசைக்கல்லை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை அது மேலே எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 15 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுறலாம். தம் போடாமல் விசில் விடுறீங்கன்னா ஒரு விசில் போதும். இந்த பிரியாணிக்கு மீல் மேக்கர் கிரேவி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரேவிக்கு தேவையான வெங்காய பேஸ்ட் ரெடி. 2 தக்காளியை அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ரெடி. கொண்டக்கடலை பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. வாசனையும் செம்மையாக இருக்குது. இதை இப்போ மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கம கமன்னு வெள்ளை கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு மீல் மேக்கரை வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷமாக. இப்போ அது ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இதை இப்போ இதில் இருந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1/4 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரிக்கலாம். இதை நல்லா பெசறினதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் நம்ம கிரேவிக்கு தாளிக்கிற வரைக்கும் இது ஊறுனா போதும்.
கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பே லீஃப், இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த வெங்காய பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம மசாலா போட்டு வச்சிருக்க சோயா சங்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்டையும் சேர்த்து கலந்துக்கலாம். தக்காளியும் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 புதினா இலை, இதையும் சேர்த்துக்கங்க. புதினாவோட வாசனை நல்லா இருக்கும். கிரேவிக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்து கலந்துட்டு கூடவே இதுக்கான உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா இது குக்கா இருக்கு. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன். அது கூட 7-8 முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்ப கிரேவிக்கோடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் கிரேவி ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும். கடைசியா ஒரு கை நிறைய மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்து கிளறி இறக்கணும்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இந்த கிரேவி பிரியாணிக்கு மட்டும் இல்ல, வெரைட்டி ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்து கூடவுமே சூப்பரா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட முடியாத நாட்கள்ல இந்த மாதிரி பிரியாணியும் மீல் மேக்கர் கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் தோத்துடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும்னு நானே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றதை விட நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான கோட் என்னன்னு பாத்திரலாமா? உணவின் சுவை உப்பிலும் உரைப்பிலும் உள்ளதை விட பகிர்வதில் அதிகம் இருக்கிறது. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.